Assalamualaikum everyone. நான் friend welcome back to Mom's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் டேஸ்டியான பிஸ்மால் கறி, அது வந்து மட்டன் பிஸ்மால் கறி சால்னா, அப்புறம் ஃப்ரான்மலை சால்னா கூட சொல்லுவாங்க, if I am not pronouncing wrong. ஸோ இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் இந்த ரெசிபி ரொம்ப ரேராக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ என் வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ நான் இங்கே வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம்னா, இது நல்ல ஃப்ளேவர் கொடுப்போம். இதுதான் மெயின் ஃப்ளேவர் இந்த சால்னாவில் இருக்க போகுது. பேன் ஹீட் ஆன உடனே இது டக்குன்னு ரோஸ்ட் ஆக ஆரம்பிப்போம். அதனால கொஞ்சம் கவனமாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சின்ன பவுல் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி தான் இந்த ரெசிபியோட ஹீரோ இன்க்ரீடியண்ட். ஸோ இது 4 பேருக்கு செய்ய போகிறேன், அதனால இந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக உங்களுக்கு வேணும்னா அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஆனால் இந்த பர்டிகுலர் சால்னா வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து மாமியார்கிட்ட இந்த ரெசிபி வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த பவுடர் பண்ணியாச்சு. அதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த க்ளம்ஸி எல்லாம் போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது சைடில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட் சைடில் வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஆயில் வந்து ஹீட் ஆன உடனே நம்ம வந்து எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சீரகம், மெந்தயம், சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை கொஞ்சம், இது எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆன உடனே 4 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள். இந்த சால்னா வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே மட்டன் பெரிய பீஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம், அது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் வந்து இதோட நம்ம வேக வைக்காமல் இதில் சேர்க்குறோம்ல, இப்படி சேர்த்தா அந்த மசாலாஸ் எல்லாமே அதில் நல்லா இறங்கிடும். இப்போ குக்கர் மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு பாயில் வரையும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தூள், அப்புறம் மிளகுத்தூள், இது ரெண்டுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரும் பாருங்கள் அந்த கலர், அந்த கலர் வந்துடுச்சு நமக்கு. அந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ணி போடுறதே இந்த பர்பஸ்க்காக தான், இந்த கலருக்காக தான். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இப்போ மட்டன் வந்து வேக வைக்க போகிறோம். இந்த குக்கர் மூடி வச்சுருங்க. மேபி ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சா போதும். ஆக்சுவலி எனக்கு அது போதுமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நார்மலி மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ விசில்ஸ் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விசில்ஸ் வச்சுருங்க. இப்போது ஆல்ரெடி அந்த ஏர் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்போ இது செஞ்சு ரொம்ப நாளாச்சு.
ஸோ இப்போ வந்து பார்க்குறப்ப மறுபடியும் எனக்கு வந்து இது செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரிசி மிக்சர் வச்சுருந்தோம்ல, அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகெயின் எனக்கு இங்கே கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஒரு ஹாஃப் லெமன் வந்து இதில் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் இது நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவு அந்த அரிசி மிக்சர் ஊற்றுறோம்ல, அது ஊற்றின பிறகு 5 to 10 minutes அது நல்லா வேகின பிறகு எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபைனல் ரிசல்ட் காய்ஸ். மாஷால்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டூ சப்ஸ்கிரைப் காய்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே டியூன்ட்.